ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ வெங்கடகுருவே நமஹ. அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லப-பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். பாகவதர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான்மத்விருஷ்ரமஸ்தலி. ஸ்ரீ ராமானுஜரை எப்போதும் விட்டு பிரியாத அவர் திருவடி நிழலாகவும் அத்திருவடிகளாலே சொரூபம் நிறுவம் பெற்றிருப்பவராகவும் ஸ்ரீ கோவிந்த பெருமாள் என்ற திருநாமம் உடையவராகவும் அடியேனுக்கு இளைப்பாறும் இடமாகவும் உள்ள எம்பார் விஜயத்துடன் விளங்க வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி சிரசா தண்டனிட்டு அவருடைய இந்த 1000 ஆண்டு திருநக்ஷத்திர திருவிழா கொண்டாட்டத்தில் அடியேன் போன்ற அல்பஞானத்தை உடையவளுக்கும் பங்கு பெற அவகாசம் பண்ணி கொடுத்துள்ள archai.co சேனல் நிர்வாகர்கள் அனைவருக்கும் கிருதஜ்ஞதாபூர்வகமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகளின் திருவடித்தாமரைகளுக்கு வணங்கிக் கொண்டு எம்பார் பத்தின பூர்வாச்சாரியர்கள் அருளிச் செய்த ஐதிஹ்யங்களைக் கொண்டு ஒரு சில விசேஷ அர்த்தானுபவத்தை பகிர்ந்து கொள்ள பாகவதர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அன்புடன் வரவேற்கிறேன். எப்படி ஆவணிக்கு ரோஹிணி ஏற்றத்தை உண்டாக்குகிறதோ, எப்படி ஆடிக்கு பூரம் ஏற்றத்தை உண்டாக்குகிறதோ, எப்படி வைகாசிக்கு விசாகம் ஏற்றத்தை உண்டாக்குகிறதோ, எப்படி சித்திரைக்கு திருவாதிரை ஏற்றத்தை உண்டாக்குகிறதோ, எப்படி ஐப்பசிக்கு திருமூலம் ஏற்றத்தை உண்டாக்குகிறதோ, இவற்றை எல்லாம் விட எப்படி மார்கழிக்கு திருப்பாவை ஏற்றத்தை உண்டாக்குகிறதோ, அதே போல தைக்கு புனர்பூஷம் ஏற்றத்தை உண்டாகுகிறது என்றே சொல்லலாம். ஆண்டாளின் பகவத் அனுபவம் மார்கழியோடு நிற்காமல் தை மாதத்தளவும் பெருகி தையொரு திங்களும் தரைவிளக்கி என்று தொடங்கி நாய்ச்சியார் திருமொழி என்கிற அத்தியுதமான பிரபந்த சாரானுபவத்தை எமக்காகவோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்கிறபடியே தன் பிள்ளைகளான நமக்காக அவதரித்து அனுகிரகித்தருளினாள். இப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்த தை மாதத்தில் சக்கரவர்த்தி திருமகன் என்று கொண்டாடப்படும் ஸ்ரீராமபிரான் திருவவதரித்த திருநக்ஷத்திரத்தில் திருவவதரித்த பெருமையை வாய்ந்தவர் எம்பார் என்கிறதே அவருக்குண்டான பெருமை. இந்த தை மாதத்துக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. தையில் மகமென்று தாரநீர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்குச் சாத்துகின்றேன் தூய மதிப்பெற்ற மலிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள் என்று மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையில் கொண்டாடும்படியே இதே தை மாதத்தில் திருவவதரித்தவர் ஸ்ரீ மலிசைப்பிரான் என்று கொண்டாடப்படும் திருமலிசை ஆழ்வார். எம்பாரை பத்தின வைபவம் பேசிக்கொண்டிருக்கும் போது திருமலிசை ஆழ்வார் எங்கிருந்து வந்தார் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு காரணம் உண்டு. தையில் திருவவதரித்த இவர் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது இவர் இருவரும் ஒரு காலத்தில் சைவ மதத்தில் இருந்து வந்தவர்கள். இதில் விசேஷம் என்னவென்றால் பேயாழ்வாரை முன்னிட்டு கொண்டு திருமலிசை ஆழ்வாரை எம்பெருமான் திருத்திப் பணி கொண்டான். அதே போல பெரிய திருமலை நம்பியை முன்னிட்டு கொண்டு கோவிந்த பெருமாளை எம்பெருமானார் திருத்திப் பணி கொண்டார் என்று பார்க்கலாம். எம்பெருமானால் திருத்திப் பணி கொண்டவர் அழகியான் தானே அறிவுருவன் தானே என்றும் அம்பாவாய் ஆரமுதம் ஆவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீ ஆவாய் பொன்பாவை கேள்வா கிளரொளியின் கேசவனே கேடின்னி ஆழ்வாய் கடியே நான் ஆள் என்று எம்பெருமானின் திருமேனியின் அழகை பாடி பகவத் சேஷத்துவத்துக்கு எல்லை நிலமானார். மலிசைப்பிரான் என்கிற பெயர் பெற்றார். எம்பெருமானாரால் திருத்திப் பணி கொண்டவர் பற்பமினத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவ மேவிரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு
முறுவல் நிலாவழகும் கற்பகமேவிழி கருணை பொழிந்திடா கமலக்கண்ணழகும் காரிசுதன்கள சூடிய முடியும் கண நற்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என்னிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று எம்பெருமானாரின் திருமேனியின் அழகை பாடி பாகவத சேஷத்துவத்துக்கு எல்லை நிலமானார். எம்பார் என்கிற பெயர் பெற்றார். எப்படி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின பெரியாழ்வாரை காட்டிலும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடின பாகவதர்களுக்கு பல்லாண்டு பாடின ஆண்டாளுக்கு ஏத்தம் அதிகமோ, எப்படி எம்பெருமான் திருவடிகளே தஞ்சம் என்று கொண்ட நம்மாழ்வாரை காட்டிலும் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் திருவடிகளையே தஞ்சம் என்று கொண்ட மதுரகவிகளுக்கு ஏத்தம் அதிகமோ, அதே போல எம்பெருமானின் திருமேனி அழகை பாடி பகவத் சேஷத்துவத்துக்கு எல்லை நீளமாக நின்ற மலிசைப்பிரானை காட்டிலும் எம்பெருமானாரின் திருமேனி அழகை பாடி பாகவத சேஷத்துவத்துக்கு எல்லை நீளமாக நின்ற எம்பார்க்குதான் ஏத்தம் அதிகம் என்று கொண்டாடுகிறார்கள் நம் பூர்வாச்சாரியர்கள். இப்படிப்பட்ட ஏத்தத்தை உடைய எம்பார் அருளிச் செய்த சில அத்தியுத வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளில் அடங்கியுள்ள பாவார்த்தத்தையும் அவருடைய திருவாய்மொழியின் வைபவத்தையும் பூர்வாச்சாரியர்கள் அருளியுள்ள ஐதீக நிர்வாகங்களைக் கொண்டு நாம் இப்பொழுது கூடியிருந்து அனுபவிக்கலாம். திருப்பாவையின் 4000 படி வியாக்கியானத்தில் உங்கள் புழைக்கடை என்கிற பாசுரத்தை எடுத்து பார்ப்போமே ஆனால் அதில் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் என்று விடிகாலையில் செங்கூதும் தாபசிகளைக் கொண்டு பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக காட்டுகிறாள் ஆண்டாள். அவ்விடத்தில் வியாக்கியானக்காரரான ஸ்ரீ ஆயி ஜனன்யாச்சாரியர் சுவாமி எம்பார் கூறின ஒரு வார்த்தையை ஐதிஹ்யமாக எடுத்து காட்டுகிறார். ஆளற்ற புடியிலை புடவையை புரட்டி இரவெல்லாம் வெற்றிலை தின்ன கிடந்து பிரம்மச்சரியமும் விரக்தியும் நோற்று பல்லை விளக்கி சபையார் பெரியவர்கள் கோமுற்றுவர் தண்டம் கொள்வார் என்று தப்போவேஷத்தை உடையவரான சிவத்வஜரும் கூட பயப்பட்டு உணர்ந்து தங்கள் தெய்வத்தைகளை ஆராதிக்குமான காலமாகிவிட்டது என்று எம்பார் சொன்ன வார்த்தையை ஐதிஹ்யமாக எடுத்து காட்டுகிறார் வியாக்கியாதா. இவ்விடத்தில் தாமச பிரகிருதிகளை சொல்லுகிறது என்கிறது எம்பாரின் கருத்து. அதாவது விழுந்ததற்கு அடையாளமாக காவி வஸ்திரம் உடுத்தி துருவிகள் வெண்மையான பல்களுடன் காலை தங்கள் தங்கள் கோவிலுக்கு செல்லுகிறார்கள். இத்துருவிகள் உண்மையான துருவிகள் அல்ல. இரவெல்லாம் கேளிக்கையில் ஈடுபட்டு காலை துருவி வேஷம் போடும் வேஷதாரிகள். இவர்களே இழந்து விட்டார்கள், இன்னும் இந்த கோபிகை இழந்திருக்கவில்லையே என்கிறது எம்பார் கருத்து. இதற்கு சேர்ந்தா போலே எம்பார் அருளின இன்னொரு வார்த்தையையும் எடுத்து காட்டுகிறார் வியாக்கியாதா. சிறுபதத்தூற்ற துறையிலே ஒரு தபசி பரிசிலேறி ஆற்றினுள்ளே புக்கு காவேரி தேவிக்கு செங்கூதுகிறேன் என்று அங்கே ஊத பரிசிலே போகிற குதிரை மிதித்து அதில் ஏறினா மனிச்சரடையா செற்று போச்சு என்று எம்பார் அருளி செய்த வார்த்தையை செங்கிடுவார் போகின்றார் என்கிற இடத்துக்கு ஐதிஹ்யமாக காட்டுகிறார். அதாவது திருக்காவேரி நீர்ப்பாயும் ஒரு பெரிய ஆறு. ஒரு தபஸ்வி அந்த ஆற்றை கடந்து இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல ஒரு படகை ஏறினார். அந்த படகில் இவரை தவிர இன்னும் பல மனுஷர்கள் இருந்தனர் மற்றும் ஒரு குதிரையும் இருந்தது. இவர்களுடன் கூடின அந்த படகு காவேரியின் நடு ஆற்றுக்கு வந்து சேரும் காலத்தில் அந்த படகில் இருந்த அந்த தாபசிக்கு திடீர் என்று காவேரி தாய்க்காக செங்கை ஊத வேணும் என்று தோன்றி தமது செங்கை எடுத்து ஊதினார். அந்த செங்கின் ஒலியை கேட்டவுடன் அந்த படகில் இருந்த குதிரை பயந்து போய் அந்த படகில் இருந்த மனிதர்களை உதைக்க அதனாலே அந்த படகும் சமநிலை இல்லாமல் அசந்து போய் அதிலிருந்த அத்தனை மனிதரும் ஆற்றில் விழுந்து மாண்டு போனார்கள். இப்படிப்பட்ட தாமச பிரகிருதியுடன் கூடின தாபசிகள் நேரம் காலம் இல்லாமல் ஊதும் செங்கை நீங்கள் பொழுந்து விடுந்ததற்கு அடையாளமாக சொல்லலாமா என்று எம்பார் ஐதிஹ்யத்தை கொண்டு உள்ளே உறங்கும் கோபிக்கை பேசுவதாக எடுத்து காட்டுகிறார்
வியாக்கியாத்தா ஆயுஜனன்யாச்சாரியர். அதாவது ஷங்கு என்கிற வார்த்தையை கொண்டு எது தப்பு எது சரி என்கிறதை தமது சிஷ்யர்களுக்கு புரியும்படி திருஷ்டாந்தத்தை கொண்டு அற்புதமாக உபதேசிக்கும் வாக்சாத்துரிய சாமர்த்தியம் உடையவராக இருந்தார் எம்பார் என்கிறதை காணலாம். இதே போல வார்த்தாமாலை 374வது வார்த்தையை எடுத்து பார்ப்போமே ஆனால் அவ்விடத்தில் எம்பார் அருளிச் செய்த இன்னொரு அத்தியுதமான வார்த்தையை காணலாம். ஆழ்வார்கள் மடல் ஊர்ந்தும் நோன்பு நோற்றும் தூது விட்டும் சுவாமிக்கு அசகியமாம்படி செய்கை சொரூப விரோதமன்றோ என்று எம்பாரை முதலிகள் கேட்க, எம்பாரும் இவர்கள் செய்வதென் ஞானம் தலைமண்டை இடும்படி அவனுடைய சௌந்தரியம் இப்படி செய்யுமாகில் அது அவன் சௌந்தரியத்தின் குற்றமன்றோ எங்கனே எண்ணில் சக்கரவர்த்தி வாய் திறப்பதற்கு முன்னே நீங்கள் எல்லாரும் பெருமாளை திருவாபிஷேகம் பண்ண வேண்டுவதென்பானென் என் பக்கல் குறை உண்டோ என்ன நாங்கள் செய்வதென் என்று எம்பார்த்தம் சீடர்களுக்கு விவரித்ததை காட்டப்பட்டுள்ளது. அதாவது திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் பகவத் அனுபவம் கிட்டாத போது அவனுக்கு தூது விடுவது, மடல் ஊர்ந்து பெறுவேன் என்பது, இது போன்ற ஆத்மாவின் சொரூபமான சேஷத்வ பாரதந்திரங்களுக்கு விருத்தமான காரியங்களில் ஈடுபடுவதுண்டு. அவன் வந்து இவ்வாத்மா வஸ்துவை அங்கீகரிக்கும் வரை ஆறியிருப்பதே சொரூபத்துக்கு சேரும். அவனை நிர்பந்திப்பது தகாத செயல் என்பது சம்பிரதாயம். அப்படியிருக்கும் காலத்தில் இவர்களின் இந்த செயல்கள் குற்றம் என்று கருதப்படாதா என்று சில சிஷ்யர்கள் எம்பாரிடத்தில் சந்தேகத்தை விண்ணப்பிக்க, அதற்கு எம்பார் ஆழ்வார்களால் வேறு என்னதான் செய்ய முடியும்? எம்பெருமான் இவர்களுக்கு மயர்வர மதிநலம் அருளினான் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களின் இந்த ஞானம் வேலை செய்யாதபடி எம்பெருமானுடைய சௌந்தரியம் அவர்களை மயக்கி வைத்து அவர்கள் இப்படி செய்யும்படி துடிக்க வைத்தால் அது எம்பெருமானுடைய சௌந்தரியத்தின் குற்றமன்றோ என்று கூறின எம்பார் இதற்கு ஸ்ரீராமாயணத்தை சான்றும் காட்டுகிறார். தசரத சக்கரவர்த்தி ராஜசபையை கூட்டி ராமனுக்கு யுவராஜ பட்டம் கட்ட வேணும் என்று தனது அபிப்பிராயத்தை வெளியிட, அவர்கள் நீ விலக்கிக் கொண்டு உடனே எங்கள் ராமனுக்கு முடிச்சூட்டுவாய் என்று பெரும் குரல் எழுப்ப, அரசனும் எனதாட்சியில் நீங்கள் கண்ட குறைதான் என்ன என்று கேட்க, அதற்கு அவர்கள் கூறின வார்த்தையை நாம் ஸ்ரீராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் 2ஆம் சர்க்கத்தின் 26வது ஸ்லோகமாக காணலாம். பகவோ நிருப கல்யாண குணாः புத்திரஸ்ய சந்தி தே குணான் குணவதோ தேவகல்பஸ்ய தீமதः. அரசே, உன்னுடைய பிள்ளைக்கு பல கல்யாண குணங்கள் உள்ளன. தேவனை போன்றவனாக பேரறிவாளனாய் குணங்களுக்கெல்லாம் கோல்கலமான அவனுடைய குணங்களை சொல்வோம் கேட்பாயாக என்று சுவாபாவிக அனவதிக அதிசய ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீர்ய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய ಶೌರ್ಯ ಪರಾಕ್ರಮ ಸತ್ಯಕಾಮ ಸತ್ಯ ಸಂಕಲ್ಪ சகலேத்தர விலக்ஷண ஆர்த்திகல்பக ஆபத்சகா காகுஸ்டா என்கிறபடியே அவனுடைய சகல கல்யாண குணங்களையும் அவனை பெற்ற அவனுடைய திருத்தகப்பனாருக்கே வர்ணித்து காட்டி, இப்படிப்பட்ட ராமனுடைய நல்ல குணங்கள் எங்களை இப்படி கேட்க செய்கின்றன. உன்னிடம் நேரே குறையில்லை. இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையை பெற்றதே உனக்கு குற்றம் என்றார். ராமஹா கமலபத்ராட்சா சர்வ சத்வ மனோகரஹா என்கிறது திருவடியின் வார்த்தை. ராமபிரான் தாமரை போன்ற கண்ணழகன். அவனை சேவித்தவர் மனத்தையும் சித்தத்தையும் அபகரிக்கும் திருமேனி சௌந்தரியமும் பெற்றவன் என்று கொண்டாடியிருக்கிறான் ஹனுமான். ஒரே ஒரு நாள் ராமன் முகத்தில் விடுத்த குஹனை அவன் அழகு அடிமையாக்கி இருக்கிறது. இப்படி தாழ்ந்த ஜாத்தியான வானரம் வேடம் இவர்களையே வசீகரிக்கும் அவன் கண்ணழகும் திருமேனி சௌந்தரியமும் உயர்ந்த ஜென்மத்தை பெற்ற எம்பெருமானை அனுபவிப்பதற்காகவே பிறந்த ஆழ்வார்களை அவனுடைய அழகும் குணம் நலங்களும் அவனை விரைவிலே அடைய வேண்டும் என்று
துடிக்க பண்ணுகையால் இவர்கள் மதிக்கலங்கி இப்படி சொப்பிரவருத்தி, அதாவது தன் முயற்சியில் இறங்குவதால் இச்செயல்கள் போக்கியத்துக்கு சேர்ந்த செயல்களாகுமே ஒழிய ஒரு காலத்திலும் குற்றம் ஆகவே ஆகாது என்று அத்தியுதமாக விவரித்து தம் சீடர்களின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார். இத்தால் எம்பார் நம் ஸ்ரீ சம்பிரதாயத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் தாம் எத்தனை போக்கியமாக ரசித்து அனுபவித்து வந்தாரோ, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறபடியே அத்தை தமது சீடர்களோடும் அத்தனையே போக்கியமாக பகிர்ந்து அனுபவித்து வந்தார் என்கிறதை காணலாம். இதுவரை பகவத் விஷயத்தில் அவருடைய ஈடுபாடு எவ்வளவு இருந்தது என்கிறதை அனுபவித்தோம். அடுத்து பாகவத விஷயத்தில் அவருக்குண்டான ஈடுபாடு எவ்வளவு என்கிறதை குரு பரம்பரா பிரபாவம் என்கிற திவ்ய கிரந்தத்தை கொண்டு காணலாம். எம்பெருமானாரின் சிஷ்யர்கள் யாவரும் தமது சிஷ்யர்களுக்கு எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று பேற்றுக்கு உபாயமாக காட்டித் தந்தனர். எம்பார் பட்டருக்கு உபதேசித்ததும் இதுவே. அதாவது எம்பெருமானாருடைய பரமசிஷ்யரான ஸ்ரீ கூரத்தாழ்வானுக்கு 2 சுபுத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ பராசர பட்டர் என்றும் ஸ்ரீ வேதவியாச பட்டர் என்றும் திருநாமம் சூட்டப்பட்டது. அக்குழந்தைகளை தம்மிடம் எடுத்து வரச் சொல்லி ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜர் தம் ஆத்மீய சிஷ்யரான ஸ்ரீ எம்பாரிடம் கூறுகிறார். அப்படியே எம்பாரும் அக்குழந்தைகளை தம் 2 கைகளில் கொண்டு ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜரிடம் கொடுக்கிறார். அக்குழந்தைகளை அத்தியந்த பிரீத்தி வாத்சல்யத்துடன் தம் மடியில் வைத்துக் கொண்ட ஆச்சாரிய ஸ்ரீ ராமானுஜருக்கு ஒரு விதமான விசேஷ அனுபவம் உண்டாகி எம்பாரை பார்த்து, இக்குழந்தைகள் உடம்பிலிருந்து துவயம் பரிமளிக்கிறதே, குழந்தைகளை கொண்டு வரும்போது துவய மந்திரானுசந்தானம் நடந்ததோ என்று கேட்க, அதற்கு எம்பாரும், ஆம் சுவாமி, குழந்தைகளுக்கு ரட்சையாக இருக்கட்டும் என்று அவர்கள் காதுகளில் துவயத்தை அனுசந்தித்து வந்தேன் என்று கூறினார். அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்னும் துவயமந்திரமே மற்றும் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடி தாமரைகளே தஞ்சமாக பத்துவதே இவ்வாத்மாவுக்கு உண்மையான ரட்சை என்று கொண்டிருந்தவர்கள்தாம் நம் பூர்வாச்சாரியர்கள் என்று நாம் காணலாம். இதை கேட்ட எம்பெருமானார் மிகவும் சந்தோஷித்து, இனி இக்குழந்தைகளுக்கு நீதான் ஆச்சாரியராவீர் என்று எம்பாரை அவ்விரண்டு குழந்தைகளுக்கும் ஆச்சாரியராக நியமித்தார். ஆக எம்பெருமானாரின் கட்டளையின்படி எம்பார் ஸ்ரீ பராசர பட்டருக்கு ஆச்சாரியரானார். தமது சரமதசியில் பட்டரை குறித்து அவர் சொன்ன ஒரே தஞ்சமான வார்த்தை, எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று பற்றிருக்கமோ, அத்தை ஒழிய உஜ்ஜீவனத்துக்கு வேறு வழி இல்லை காணும் என்கிறதுதான். இவ்விடத்தில் நாம் ஒரு விசேஷத்தை காணலாம். பராசர பட்டர் குழந்தையாக இருந்த காலத்தில், அதாவது பிரதம தசையில், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிற துவயமந்திரமே ஆத்மாவுக்கு ரக்ஷை என்று சொன்ன எம்பார் தம் சரமதசியில் அதே பட்டருக்கு ஸ்ரீமத் ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்கிற ராமானுஜ துவயம்தான் ஆத்மாவுக்கு உண்மையான ரக்ஷை என்று உபதேசித்தார். ஆச்சாரியரை பத்தின அவருடைய அபிமானத்துக்கு இடைவிட இன்னொரு உதாரணம் தேவையா என்ன? ஆகிலும் அவருடைய ஆச்சாரிய அபிமானத்துக்கு உதாரணமாக வார்த்தாமாலையில் உள்ள ஒரு ஐதிஹ்யத்தை கொண்டு அனுபவிக்கலாம். கணியனூர் சிறியாச்சான் எம்பாரை தண்டனிட்டு திருவுள்ளத்தில் தஞ்சமாக நினைத்திருக்குமத்தை எனக்கு அவசியம் அருளிச் செய்ய வேணும் என்று வேடினார். இதற்கு எம்பார், தாசரதி, எம்பெருமானார் ஸ்ரீபாத துவயமொழிய தஞ்சமாயிருப்பதில்லை என்று அருளிச் செய்தார். இது வார்த்தாமாலையின் 68ஆம் வார்த்தையாக உள்ளது. அதாவது, கணியனூர் சிறியாச்சான் என்கிற ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு நாள் எம்பாரை காண வந்து அவர் திருவடித்தாமர்களை சிரசா தண்டனிட்டு சேவித்து நின்று, அடியேன் சுவாமி, தேவரீர் திருவுள்ளத்தின்படி உலகத்திலேயே மிகச் சிறந்த தஞ்சமான விஷயம் எதுவோ அதை அடியேனுக்கு உபதேசித்தருள வேணும் என்று விண்ணப்பம் செய்ய,
அதற்கு எம்பார் அவரை குறித்து, எம்பெருமானாரின் திருவடித்தாமர்களைத் தவிர இந்த உலகத்தில் எதுவும் தஞ்சமாக இருப்பது என்கிறது கிடையவே கிடையாது என்று கூறினார். இத்தால் பாகவத சிஷ்யத்துவத்துக்கும் ஆச்சாரிய அபிமானத்துக்கும் எல்லை நிலமாக எம்பார் திகழ்கிறார் என்பதை நாம் காணலாம். ராமானுஜ பதச்சாயா என்கிறபடியே எம்பெருமானாருக்கு சதா காலம் நிழலாக இருந்து அவருடைய திருவடித்தாமரைகளையே தஞ்சமாக கொண்டு வாழ்ந்து வந்த எம்பார் ஆச்சாரிய அபிமானத்துக்கு இணைச் சொல்லாக திகழப்படுகிறார். இவரை பற்றி பேசத் தொடங்கினால் அது பிரம்ம காலத்தையும் தாண்டி போகும் விஷயமாக இருக்கும் என்று நம் பூர்வாச்சாரியர்கள் கூறின வார்த்தையில் எந்த அதிசயோக்தியும் கிடையாது. முடிவில்லா கடலை போன்ற இவருடைய ஐதிஹ்யத்தில் இருந்து ஆச்சாரிய அனுகிரகத்தினால் ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அடியேன் ஒரு சிறு முயற்சி செய்துள்ளேன். குத்தம் குறைகள் ஏதாவது இருந்தால் அடியேனை மன்னித்து அருள வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, எம்பார் உபதேசித்தபடியே ஸ்ரீமத் ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று எம்பெருமானாரின் திருவடித்தாமரைகளையே தஞ்சமாக கொண்டு ஆத்மோஜீவனம் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஆச்சாரிய அபிமானத்துக்கு எல்லை நிலமான எம்பார் திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டு, பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசாதாரயாம்யகம் என்கிறபடியே எம்பெருமானாருடைய பாதுகை என்றே கொண்டாடப்படும் அஸ்மதாச்சாரியரான தாசரதி ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகளின் திருமணித்தாமரைகளில் அடியேன் தலையெல்லாம் கைமாறிலேனே என்று சிரசாதண்டம் சமர்ப்பித்து, இத்தனை போதும் அடியேனுடைய கூடியிருந்து குளிர்ந்த எம்பாரின் 1000 ஆண்டு திருநக்ஷத்திர திருவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெற்ற பாகவதர்கள் அனைவருக்கும் கிருதஜ்ஞதாபூர்வகமான தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டு, அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியேனுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். அடியேன் ராமானுஜதாசி கிருஷ்ண தபஸ்வினி. மங்களாசாசன பரேர் மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம். எம்பார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.